சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விஜய் அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை பேட்டி கொடுத்தால் அது திமுகவுக்கு பெரிய நெகட்டிவ் ஆகும். காரணம் என்னன்னா, 40 நாள் இந்த ரோடு மேப்பு நல்லா இருக்கு, ஆனால் இதே ரோடு மேப்பில் போகுமா? போனால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். என் கட்சிக்காரர் சம்பந்தப்பட்டால் நான் எடுக்கிற நடவடிக்கை வேறு, சும்மா இருக்க மாட்டேன், கடுமையான வாங்கி கொடுங்க. இந்த இடத்துல தான் விஜய் வந்து எங்கேயோ ஒதுங்கி நிற்கிறார். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவை 2 நாள் நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் நாள் ஆளுநருடைய உரையோட தொடங்கியிருக்கு. 2வது நாள் தனி தீர்மானம், முதலமைச்சருடைய தனி தீர்மானம். எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தானே. இதில் என்ன ஸ்பெஷல் ஒன்று இருக்குது? ஒன்றும் கிடையாது. 5 வருடமாக திமுகவுக்கு எதிராக மனநிலையில் இருந்த ஆளுநர், எதை கொடுத்தாலும் திருத்தி வாசிக்கக்கூடிய மனநிலையில் இருந்த ஆளுநர், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அந்த பாட்டு போடுங்க, இந்த பாட்டு போடுங்க, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு 5 வருடமாக இருந்த ஆளுநர் வேறு, இப்போது வந்திருக்கிற ஆளுநர் வேறு. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆளுநர் உரை தேவையா? இது வெள்ளைக்காரன் காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு கவர்னர் பாலிசி. அந்த கவர்னர் வந்து சட்டமன்றத்தை தொடங்கி வைக்கிற ஒரு நிகழ்வு, அவர் தொடங்கி வைத்து பேசுகிற ஒரு முறை. இது எதுக்கு தேவையில்லை. இப்போ இது ஆளுநர் வந்து தயாரித்து படித்தார்னா வேறு விவகாரம். ஒரு பாஜக கட்சியை சேர்ந்த அவங்க நியமிக்கிற ஒரு ஆளுநர் விசில் இமாலய புரட்சி செய்தது அப்படின்னு படிக்க முடியுமா? யார் எழுதி கொடுக்கறது? ரூலிங் பார்ட்டி எழுதி கொடுக்கறத கவர்னர் படிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த கவர்னர் உரையை நிறுத்திவிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்தியா முழுமைக்கும் இந்த கவர்னர் வந்து தொடங்கி வைக்கிற கலாச்சாரத்தையும், அவர்கள் வந்து இந்த ஆட்சிக்கான இந்த வருடம் இந்த ஆட்சி எப்படி பயணிக்கும், எந்த வகையில் செயல்படும், இதெல்லாம் திட்டங்கள் என்ன, இதெல்லாம் சொல்வதற்கு ஆளுநர் தேவையில்லை. சபாநாயகர் படித்தா போதும். நான் என்ன கேட்குறேன், இந்த ஆட்சி எப்படி செயல்பட வேண்டும்னு கவர்னர் எப்படி தீர்மானிப்பார்? ஒன்றும் வேண்டாம். ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள், தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் இருந்தார். கவர்னரை கூப்பிடாமலே சட்டமன்றம் நடத்தினார். கவர்னர் ஒரு இல்லை சபாநாயகர் படித்தார். என்ன இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சா? ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சம்பிரதாயமான முறை. அவர் படித்திருக்கிறார், திருத்தங்கள் இல்லாமல் படித்திருக்கிறார், அவ்வளோதான். வழக்கமாக 5 வருடமாக நாம் பார்த்த காட்சிகள் வேறு, இப்போது நடைபெறுகிற தொடங்கி இருக்கிற காட்சி வேறு, அவ்வளோதான். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாஜகவோட இவங்க ஏதோ இணக்கமாக போகிற மாதிரி தெரியுது இந்த அரசாங்கம் அப்படின்னு வந்து அந்த ஆளுநர் உரைக்கு பின்பாக அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி தான் இணக்கமாக செயல்படுதா இந்த அரசாங்கம்? அரசியல் தான். காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இருந்து கொண்டு, காங்கிரஸை வந்து அமைச்சர்கள் சேர்த்து கொண்டு செயல்படுகிற அரசாங்கத்தை பாஜக எப்படி விரும்பும்? ஏற்றுக்க முடியுமா? அதை காங்கிரஸார் வந்து, அதாவது தென்னிந்தியாவில் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது என்ற ஒரு பார்வை பாஜகவுக்கு இருக்கும். கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, பத்தாத்துக்கு இங்கே 2 பேர் தான். அது ஒரு பெரிய மேஜர் நம்பர்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சரவையில் 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இல்லாத காங்கிரஸ் பங்கேற்கிறதுனா எப்படி வந்து இருக்க முடியும்? அதாவது விஜய் வந்து ஒரு புதிய அரசியல்வாதி, புதிய நபர் தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்கிறார். யாருமே எதிர்பார்க்கவில்லை, இன்க்ளூடிங் விஜய். அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்தை வந்து பாஜக எதிர்க்குதா எதிர்க்கலையா, கூட்டணி வைத்திருக்கல இப்போ சொல்லவே முடியாது. போக போக தான் நம்ம பேசணும். இப்போது திமுக கேட்ட நிதியை பாஜக தர மறுத்தது, இப்படிலாம் செய்தி வரும். இப்போ வந்து விஜய் கேட்குற நிதியை, தாவேக கேட்ட நிதியை மத்திய அரசு தர மறுக்கிறது அப்படின்னு வரும்போது நம்ம பேசணும். இல்லை மொத்தமாக தூக்கி கொடுக்குறாங்க, பல்வேறு திட்டங்களுக்கு வருகிறார்கள் என்று சொல்லும்போது நம்ம அப்போ விமர்சனம் வைக்கணும். இப்போ இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சி வேறு, விஜய் ஆட்சி வேறு. ஒன்றும் வேண்டாம், தமிழ்நாட்டில் பன்னூர் பரந்தூர் ஏர்போர்ட்டு ஸ்கீம் என்ன ஆகும்? விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? கடந்த திமுக ஆட்சியில் விஜய் சொன்ன வாக்குறுதி என்னென்னா, அங்கே போய் போராடினார். மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க, ஒரே ஒரு வில்லேஜ் தான் பாக்கி. நிறைய செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த இடத்த எடுக்கிறதில்ல. ஆனால் இந்த இடத்தை எடுத்தால் நான் வந்து போராடுவேன் அப்படிலாம் சொன்னார். ஆனால் பன்னூர் பரந்தூர் இடத்தை எடுத்து ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அல்லது 50 ஆண்டு காலம் தமிழ்நாடு பின்னோக்கி போய்விடும். இது வந்து முதலமைச்சர் விஜய்க்கு நன்றாக தெரியும். காரணம், அவர் வந்து பல ஏர்போர்ட்டை பார்த்தவர். பெங்களூர் ஏர்போர்ட்டை பார்த்துருப்பார், ஹைதராபாத் ஏர்போர்ட்டை பார்த்துருப்பார், மும்பையை பார்த்துருப்பார். சென்னையை கம்பேர் பண்ணிங்கன்னா வேறு லெவல். அப்படி இருக்கும்போது
பாஜக இதுக்கு எப்படி வந்து இந்த பன்னூர் பரந்தூரை வந்து ஸ்டாப் பண்ணாருன்னு வச்சுங்க. பணம் மேக்ஸிமம் பணம் கொடுத்தாச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இடத்த எடுக்கிறதுக்கு. இப்போ இவர் என்ன செய்ய போகிறார்? எல்லோருக்கும் எதிர்பார்க்குற மிகப்பெரிய கேள்வி அது. ஸோ பாஜக அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுமா, அல்லது பரவாயில்ல விஜய் செய்கிறது வந்து நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்குமா பார்க்கணும். உதயநிதி சொல்வது வேறு, அரசியலுக்காக சொல்லப்படுகிற காரணங்களும் அல்லது உதயநிதி இப்போ சுமத்துகிற குற்றச்சாட்டும் ஒன்றான்னு பார்க்கணும். ட்விட்டரில் வந்து அவர் போடுறாரு, பாஜகவோட இணக்கமாக செயல்படுறதுக்கான அத்தனை உதாரணங்கள் இருப்பதாக அவருடைய சோஷியல் மீடியா அந்த பதிவில் போடுறாரு. அதுக்கு முக்கிய காரணம் ஆளுநரே வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்விட் வந்து போட்டிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட வந்து கடந்த 3 வருஷமாக வந்து சட்டப்பேரவைக்குள்ளே நடந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போடுறாரு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே பாஜகவோட மறைமுகமாக இந்த கட்சி கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிறத மீண்டும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த தகவல்லாம் வந்து திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்கல்ல. முதல்ல வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும், அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் அந்த அவை முடிங்கிறும்போது மீண்டும் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று முன்னாடி இருந்த கவர்னர் ஆர் என் ரவி சொன்னார். அதுக்கு திமுக ஒத்துக்கலை. மரபுப்படி தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கும் போது நாங்கள் இசைப்போம், முடியும் போது தேசிய கீதம், இதுதான் வந்து மரபு, நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். ஆனால் இங்கே தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பிறகு தேசிய கீதம். அது வந்து இதுவரை நடைப்பிடிக்காத இல்லை கடைப்பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது தேசிய கீதம் வந்து பாடிவிட்டு மீண்டும் தேசிய கீதம் வரும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மத்திய அரசு சொல்வதை கேட்கிறார்கள். நான் கேட்குறேன், தேசிய கீதம் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு இசைக்கப்பட்டது, சரி ஓகே, அதில் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு கூட சிவசங்கர் வந்து அதை பற்றிலாம் பேசுகிறாரு. உள்ள சட்டப்பேரவையில் இதை பற்றி மிகப்பெரிய ஒரு விவாதமே நடந்திருக்கு. தேசிய கீதத்தை எப்படிங்க முதல்ல எடுத்தோடனே பாட விடுவீங்க அப்படின்னு. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டாங்களே, அதுக்கு பிறகு தான் தேசிய கீதம். இல்லை, ஆரம்பத்தில் ஏன் பாட விட்டீங்க? 2 தடவை ஏங்க பாட விடுறீங்கன்னு தானே இன்னைக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்க. இல்லை, அந்த மரபு வந்து மாறும்போது முன்னாடி இருந்தவர்கள் வந்து அரசியல் செய்ய முன் வருவார்கள். அது அரசியல் தான். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் தேசிய கீதம் பாடியாச்சுல்ல, அது முன்னாடி பண்ணனா பின்னாடி பண்ணனா, தமிழ் தாய் வாழ்த்தை பாடாம மட்டும்தான் நம்மளும் கண்டிப்போம். அல்லது முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் வந்து தேசிய கீதம், 3வது தமிழ் தாய் வாழ்த்து பதவியேற்பு விழாமல் நடந்திருந்தால் நீங்கள் வந்து உண்மையிலே கண்டித்திருக்கலாம். இப்போ ஏதோ பாஜகவும் தாவேக்கவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நம்ம சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அப்படித்தானே அவங்க திமுக தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட சிவசங்கர் அதை பற்றி தான் சொல்றாரு. கூடவே அட்லி படத்தில் வர்ற ஒரு சில காட்சிகள் மாதிரி எங்களுடைய திட்டங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க கடைசியாக ஒட்டி வெட்டி கடைசியாக வந்து இவங்க ஆட்சி நடத்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. திமுக இந்த விவகாரங்களில் அரசியல் செய்தால் திமுக தான் நெகட்டிவ். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இப்போ ஓட்டு போட்டாங்களா, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள்ல, இந்த 18 வயதுலேருந்து 45 வரை, வெறும் 18லேருந்து 25 வயது ஜென்சி கூட்டம் தான் ஓட்டு போட்டாங்கல்ல. 30 போட்டிருக்கு, 35 போட்டிருக்கு, 40 போட்டிருக்கு, 45 போட்டிருக்கு, 70 வயசு கிழமை கூட போட்டிருக்கான். அது முக்கியமல்ல. எதில் அரசியல் செய்யணும் திமுக? இப்போ தமிழ்நாட்டில் தொழில்துறை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எத்தனை தொழில்துறையினர் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள், வெளியேற போகிறார்கள், இது அரசியல். நான் சொன்னேன், பன்னூர் பரந்தூர் ஏர்போர்ட்டு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார். இப்போ டாடா எக்ஸ்பேன்ஷன் தமிழ்நாட்டிலிருந்து குஜராத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க. சிப்காட்டில் பணப்பாக்கத்தில் நடந்த ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள், ரேஞ்ச் ரோவர் மாதிரி தயாரிக்க முன்வந்த டாடா கம்பெனி தொடங்கப்பட்டது மார்ச் மாதம். சரி, இப்போ அந்த கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷன் நடக்குமா நடக்காதா? புதிய கம்பெனிகள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டது, அது வந்து இங்கே நடக்குமா நடக்காதா? இப்படி தொழில்துறையினர் இங்கே இன்ஸ்டபிலிட்டி கவர்மெண்ட் நடக்குது. விஜய் ஆட்சியில் தொழில்துறைக்கு வந்து நமக்கு சலுகை கொடுப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு தொழில்துறை இங்கிருந்து வெளியேறி போவதை பட்டியல் போட்டு திமுக பேசணுமே தவிர, வேலை வாய்ப்பு பற்றி பேசணுமே தவிர, இங்கே இருக்கிற லஞ்ச லாவண்யம், நிர்வாக கோளாறு, நிர்வாக சீர்கேடு இதை பேசணுமே தவிர, தேசிய கீதம் எப்போது இசைக்கப்பட்டது என்ற அரசியலை முன்னெடுத்தால் மீண்டும் 10 ஆண்டுக்கு பின்னாடி தான் திமுக போகும். உண்மையிலே மக்களை ரசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இது மிகப்பெரிய மரபு, மிகப்பெரிய போராட்டம், இது பெரிய இதனுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் பேசலாம். நீங்கள் 5 ஆண்டு காலம் பேசிய அந்த ஐடியாலஜி தோற்று போச்சே, இவ்வளோ நலத்திட்டம் செய்து தோற்று போயிட்டீங்களே, அப்போ எதை பேசணும்? விஜய் செய்கிற தவறுகளை நீங்கள் எடுத்து மக்கள் மன்றத்தில் முன்வைக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி இது தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தேசிய கீதத்தை இங்கே பாடினாங்க அங்கே பாடினாங்கன்னு போய் சொன்னீங்கன்னா மக்கள் மன்றத்தில் ஈடுபடாது. சிஎம் வந்து எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு. ஆனால் தொடர்ந்து அவர் மௌனமாகவே இருக்கார். மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லி அவங்க டிஎம்கே ஐடிவிங்க ஒரு கார்டே போட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்த்திறங்க சிஎம். ஆமாம்.
அது என்ன பண்ண முடியும், அது அரசியல் தான், அதுவும் அரசியல் தான். அதாவது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தேவைப்படலாம். அவர் வந்து விஜய் பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்ற கேள்விக்கு ஒரு புதிர் தான் அது. அந்த புதிருக்கு விட நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, திமுக சொல்ல முடியாது. உண்மையிலே விஜய் ஓப்பன் பண்ணணும். சரி, நானே கேட்குறேன், விஜய் வந்து எப்போது வாய் திறப்பார்? வாய் திறங்க சிஎம். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாலியல் புகார்கள் மற்றும் பல விவகாரங்கள்லாம் இருக்குது. இந்த விவசாய கடன்கள் விவகாரத்தில் கூட திமுக சில கேள்வி எழுப்பிருக்கு. நீங்கள் நலத்திட்டங்கள், அவர் சொன்ன வாக்குறுதிகள், அதெல்லாம் எப்போது நிறைவேற்ற போகிறீங்க, அதெல்லாம் வாய் திறங்கன்னு கேட்கலாம், தப்பே கிடையாது. விஜய் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஆனால் ஆதவன் சொல்கிறாரு எப்போது வாய் திறப்பார், அப்போது திறப்பார்னா அது சரியில்லை. விஜய்க்கான ஸ்பேஸ் கொடுக்குன்னு நானே ஒத்துக்கிறேன். உண்மையிலே அவருக்கு வந்து விஜய் உள்பட இப்போது சட்டமன்றத்தில் வந்திருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே புதியவர்கள், மேக்சிமம் புதியவர்கள். அப்படி இருக்கும்போது விஜய் உள்பட பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எடுப்பிலே நீங்கள் வந்து பேட்டி கொடுங்கன்னா கஷ்டம். ஆனால் குறைந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், இது வெளியே வந்து கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு விஜய் இருப்பாரா? ஆனால் விஜய் பேசவே மாட்டார்னா கண்டிப்பாக திமுக அரசியல் பண்ண தான் செய்யும். திமுக அரசியல் செய்யாமல் இருக்குமா? பேசுதானே ஆகணும். குறைந்தபட்சம் விஜய் அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை பேட்டி கொடுத்தால் அது திமுகவுக்கு பெரிய நெகட்டிவ். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தபோது அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் வச்சதே கிடையாது. ஒரு அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் கேள்வி கேளுங்க, இது அஃபிஷியல் ப்ரெஸ் மீட்னு 2 மாதத்திற்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ முக ஸ்டாலின் சந்திக்கவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போகிற இடத்துல வர இடத்துல அறிவாலயம் வாசலில், திருமண மண்டப வாசலில் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும்போது இந்த இடத்தில் தான் கேள்வி கேட்டால் முதலமைச்சராக இருந்த முக ஸ்டாலின் வாய் திறந்தார். ஆனால் அஃபிஷியல் ப்ரெஸ் மீட்டு அவங்க வச்சாங்களா? 50 வருட காலமாக கலைஞருடன் பயணித்தவர் முக ஸ்டாலின். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட அப்டேட் இருக்கும். ஏன்னா அவர் தான் சிஎம், எல்லா ஃபைலும் பார்ப்பார். அவரே ப்ரெஸ் மீட் அப்படி வைக்கலையே, அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் வைக்கலையே. அப்படி விஜய்க்கு வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து சொல்லுங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் விஜய் வாய் திறக்க மறுத்து கொண்டே இருந்தால் அவருக்கு எதிராக தான் போகும். இந்த 40 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு மாற்றங்கள் வர்றதையும் ஆங்காங்கே வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சில பேர் வந்து சிஎம்ஐ சந்திச்சுட்டு வந்துட்டு சில மாற்றங்கள் முன்னே இருந்த அரசாங்கத்தோட இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த 40 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 40 நாள் ரொம்ப குறைவு. நான் சொல்கிறேன் இல்லை, இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. இதை வந்து இவங்க ரொம்ப இன்னும் கவனிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தென்படுதா? எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் பட்டியலிடுறேன். இப்போது டாஸ்மாக் விவகாரத்தில் பெட்டிக்கு இவ்வளோ காசு வாங்கினாங்க. அந்த பெட்டிக்கு லஞ்சமாக வாங்கப்பட்ட காசு அதிமுக திமுக மாறி மாறி வாங்கினாங்க. அந்த காசை டியூட்டியாக கட்ட சொல்லி அரசுக்கு வருவாய் கொண்டு வந்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே மாதிரி ஹவுசிங்கில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கியிருந்தாங்க. ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வாங்கிட்டு இருந்தாங்க, மல்டி ஸ்டோரிக்குள்ளே வாங்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் வந்து வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஹவுசிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும். காரணம், லஞ்சமாக கொடுக்குற பணம் யார் தலையில் விழுன்னா, நீங்கள் வீடு வாங்கினா உங்கள் தலையில் விழும், அவர் வாங்கினா அவர் தலையில் விழும். ஸோ டாஸ்மாகில் வாங்கலை, ஹவுசிங்கில் வாங்கலை. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் போடுறாங்களா, அதுலேயும் இல்லை, வாங்காமல் இருக்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் டேக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், இப்படி எல்லா துறையிலும் பணம் வாங்கவில்லைன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. இது அப்படியே தொடரணும். ஒரு 6 மாத காலம் வரை இப்படி வந்து நம்ம புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எந்த லஞ்ச லாவண்யங்களும் வேண்டாம், அதில் வந்து ஈடுபட்டால் நான் வந்து மாற்றிடுவேன் அப்படின்னு முதலமைச்சர் மிரட்டினார். அந்த அடிப்படையில் 6 மாதம் கழித்து மெல்ல தொடங்கி கொள்ளலாம். பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரத்தை 6 மாதம் கழித்து பார்த்து கொள்ளலாம்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியில் வெளியே தெரிஞ்சிடும், பொதுமக்களும் விடமாட்டாங்க, மீடியாவும் விடமாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னு. ஸோ இப்போ லஞ்சம் இல்லாத ஒரு நடைமுறை தொடங்கி இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. இப்போ சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்குறாங்க, ஒவ்வொரு துறை சார்பாக பார்க்குறாங்க. அதில் எனக்கு கிடைத்த தகவல், முதலமைச்சர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரி டீம் வருவாங்க, அவங்க எதாவது ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, அது முன்னாடியே கொடுத்துடணும் அந்த ரிக்வெஸ்ட்டை. அவர் முன்னாடியே சிஎம் படித்தாரா படிக்கலையான்னு தெரியாது. எந்த சிஎம்மே, எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முன்னாடியே ரிக்வெஸ்ட் கொடுத்துருவாங்க. முன்னாடியே அவங்க சிஎம் படிச்சிருப்பாங்க, இல்லை செக்ரட்டரி விளக்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபைல் கொடுத்த பிறகு எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிடார். முதலமைச்சர் விஜய் தன் பக்கத்தில் செக்ரட்டரி 1 செக்ரட்டரி 2 யாரையும் வைத்துக் கொள்வதில்லை. குறிப்பெடுப்பதற்கு கூட ஆள் இல்லை. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உட்காடுறாங்க, நீங்கள் பேசுங்கன்னு டைம் கொடுக்குறாங்க. 10 நிமிடம்
அந்த சந்திப்புனா 15 நிமிடம் ஆகுது, 20 நிமிடம் ஆகுது. அவங்களுடைய இன்ட்ராக்ஷனை பொறுத்து சில நேரங்கள் அரை மணி நேரம் கூட ஆகுது. பெரிய விஷயமாக பார்க்கிறார்கள். ஒரு டீம் ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் போனாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு விஜய் நடந்து கொண்டார். நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை நாங்கள் நினச்சோம். நிறைய பேர் பேச மாட்டாருன்னு. ஆனால் எங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணாங்க. முன்னாடி போனவங்களுக்கு பேசலை. அவர் சில விஷயங்களுக்கு வந்து தெரியாமல் பதில் சொல்லக்கூடாது. இப்போ ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில டீம் போயிருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து. அவங்களுக்கு வந்து இந்த ராம்சார் லேண்டை பற்றி மட்டும் 2வது முறை கேட்டுக்கிட்டார். இந்த ராம்சார் லேண்டு என்ன, அதில் என்ன பிரச்சனை, இப்படி ஹைகோர்ட்டுக்கு போய் ஏன் கேஸ் போட்டிங்க, என்ன பிரச்சனை, அது கேட்குறாரு. 2வது முறை கேட்குறாரு, விளக்கமாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் S1 கூப்பிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கின்றார். அதே மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரியல்ஸ் டீம் போகிறாங்க, சாஃப்ட்வேர் டீமு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர்றாரு. அவங்ககிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்குறாரு, என்ன பிரச்சனை பேசுங்க. ரொம்ப கூர்ந்து கவனித்து அவர் நோட்ஸ் எடுத்துக்கல, டீமும் இல்லை. ஆனால் கடைசியாக அங்கே இருக்கிற ஆட்கள் கூப்பிட்டு இவங்க சொன்னதெல்லாம் S1 கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் போடுங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குன்றாங்க. பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதோட முக்கியம், எந்த சிஎம்மோ டீமை வந்து வாசல் வரை வந்து அனுப்ப மாட்டாங்க. அவருடைய அறையில் உட்காந்துட்டு எழுந்து போகும்போது வணக்கம் வைப்பாங்க, எழுந்து வணக்கம் வைக்கலாம், அவ்வளோதான். எழுந்து வந்து வாசல் வரை அந்த இண்டஸ்ட்ரிஸ்ட்டை வந்து வெளியே அனுப்பி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது அவங்கள பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இது நார்த்தில் நடக்கும், சவுத்தில் நடக்காது. கர்நாடகா நடக்கும், ஆந்திரா நடந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்ததா என்றால் பெரிய கேள்விக்குறி என்று தொழிலதிபர்கள் வியந்து பேசுகிறார்கள். ஸோ ஓரளவுக்கு இதுவரை இப்போ இந்த 40 நாள் இந்த ரோடு மேப்பு நல்லா இருக்குது. ஆனால் இதே ரோடு மேப்பில் போகுமா? போனால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள், இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து சந்தோஷப்படுவார்கள். ப்ரோஆக்டிவாக என்ன செயல்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தந்த விஷயத்தில் இவங்க இன்னும் கண்டுக்காமல் இருக்காங்க, இன்னும் வந்து இவங்க கவனம் செலுத்தணும், அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? இப்போ ஏன்னா சட்ட ஒழுங்கு குறித்து அதிகமாக எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க. பெண்களுக்கான அந்த அதிரடிப்படையெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துலேயே வந்து 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. இதில் எதுவும் அவங்க வந்து சொதப்புறாங்களா, இல்லை வந்து உண்மையானுமே வந்து இது இயல்பாக நடக்கிற விஷயம் இப்போ அதிகமாக தெரியுதா? எப்படி இதை வந்து அவங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த விவகாரத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து என்ன செய்தாலும் இந்த குற்றங்கள் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் பட்டவர்த்தனமாக பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்குங்க. உலகத்தில் சில நாடுகளில் இந்த போர்னோ சைட்ஸ் வந்து அந்த இருக்கிற நாட்டில் என்ஜின் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அது ஓப்பனே பண்ண முடியாது. நீங்கள் சில கண்ட்ரியில் போய் போர்னோ சைட்ஸ் ஓப்பனே பண்ண முடியாது. காரணம், அங்கே இருக்கிற அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கிற அந்த கூகுள் என்ஜினை தடை செய்திருப்பார்கள். இங்கே ஏதோ ஒரு வகையில் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அது எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. அது பாப்பப் ஆகும். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ஒரு முறை டச் பண்ணிட்டீங்கன்னா அது குழந்தைகள் கைக்கும் கிடைக்குது, பெரியவங்கள் கைக்கும் கிடைக்கிறது. ஸோ முதல்ல இதை வந்து இவர் கையில் இல்லை, இது வந்து மத்திய அரசு கையில் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணலான்னா, இந்த ரீல்ஸ், இந்த பாப்பப் ஆகிற இந்த வீடியோக்கள், இந்த போனோ சைட்ஸ், இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கிட்ட கொண்டு போய் இது ஒரு பெரிய விவாத களமாக்கி முதல்ல இதை தடை பண்ணோம். ஏன்னா அரபு நாடுகளில் இந்த போனோ சைட்ஸ் ஓப்பன் ஆகலை, அங்கே நடக்காத போது இங்கே நடக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய குற்றத்துக்கு காரணமான ஒரு காரணி. இது ஒன்று. இதை வந்து மத்திய அரசுக்கிட்ட போராடி ஜெயிக்கணும். அடுத்து தன் கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி பாலியல் புகாரில் சிக்கினால் என்ன நடவடிக்கை, இது வரைக்கும் ஒரு அறிவிப்பு வரும். மிகப்பெரிய இப்போ நீங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்கிறாரு, ராஜ்மோகன் சொல்கிறாங்க, வேறு இடங்களில் சில அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அவர் மீது குற்றம் வைக்க வேண்டும் என்று வலிந்து நான் சொல்லலை. ஒரு சம்பவம் நடக்குது, அதில் ஒருத்தர் சிக்கிறாரு, அவர் காமன் மேன், அவர் அரசு ஊழியர், போலீஸ்காரர், இல்லை யாரோ ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறது. தன் கட்சிக்காரர்கள் சம்மந்தப்பட்டால் அதுக்கு ஒரு பெரிய வார்னிங் இருக்குங்க. விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக், ஒரு பவர்ஃபுல் பாப்புலாரிட்டி லீடர் என் கட்சிக்காரர்கள் சம்மந்தப்பட்டால் நான் எடுக்கிற நடவடிக்கை வேறு, சும்மா இருக்க மாட்டேன், கடுமையான வார்னிங் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் விஜய் வந்து எங்கேயோ ஒதுங்கி நிற்கிறார். இந்த ராஜ்மோகன் சொல்கிறார், ஆதவர்ஜினா சொல்கிறார், மற்ற அமைச்சர்கள் சொல்கிறார்கள் என்பதெல்லாம் வேற, தள்ளி வைங்க. இதோ ஒரு இடத்துல ஒரு மாவட்ட நிர்வாகி சிக்கினார்னு வந்தது, தென் மாவட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி நடந்து. என்ன வார்னிங் வந்தது, என்ன வார்னிங் வந்தது சொல்லுங்கள். அந்த கட்சிக்காரர்கள் 2 பேருமே, ஒருத்தர் வந்து தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி, இன்னொருத்தர் ராம்நாடு நிர்வாகி. இந்த 2 பேரும் சேர்ந்து செய்ததற்கு கட்சி தரப்பிலிருந்து முதலமைச்சர் விஜய் தரப்பில் என்ன கண்டனம் வந்தது, என்ன அறிவிப்பு வந்தது, என்ன அறிக்கை வந்தது. நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து விஜய் வந்து முன்னாடி நிற்கணும்.
மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு தன் கட்சிக்காரர்கள் இப்படிப்பட்ட தவறை செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ ஜென்ரலா அவர் வந்து ஒரு வார்னிங் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், மிகப்பெரிய அவுட்லைன் கொடுக்கணும். அந்த அவுட்லைன் வந்து நீங்கள் மற்றவங்க வான் பண்ணுறதுக்கு, விஜய் வான் பண்ணுறதுக்கு இருக்குங்க. அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிறார், இல்லை கண்டிக்கிறார், அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கண்டிக்கிறார், அது எடுபடாது. விஜய்க்கான வாய்ஸ் வேற, அமைச்சர்களான வாய்ஸ் வேற. அப்போது தன் கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் ஒட்டு மொத்தமாக குடும்பமே நான் வந்து கம்பி எண்ணெய் வைப்பேன், உங்களால் உங்கள் அப்பா அம்மா ஜெயிலுக்கு போவாங்க, முதல்ல என் கட்சிக்காரர்களுடைய குடும்பத்துக்கு தண்டனை அறிவிக்க சொல்லுங்கள். இது எப்படி நியாயம்லாம் ஒன்றே ஓடி வருவாங்க, பின்னாடி வந்து எழுதுவாங்க வேலை விவஸ்தை கட்டவன். ஏன்னா கட்சிக்காரர்கள் இப்படிப்பட்ட புகார்களில் சிக்கினால் அவர்கள் குடும்பத்தோடு கம்பி எண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், தூத்துக்குடி பக்கத்தில் திமுக ஆட்சியில் ஒரு பெண் வந்து கழிவறைக்கு ஒதுங்கும் போது ஏற்பட்ட ஒரு பாலியல் துன்புறுத்தல் கொலையில் ஒரு 70 நாளில் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வந்தபோது அந்த குற்றவாளியுடைய அம்மா சொன்னாங்களே, என் கையில் ஒப்படைச்சிரு, நானே கொண்டு போட்டுருந்தாங்களே. அந்த மாதிரி இந்த மாதிரி வம்பு வழக்கில் சிக்கிறவங்கள பேரண்ட்ஸை அடித்து கொள்ளணுங்க, விஷம் வச்சு கொள்ளணும். இல்லைன்னா தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சொல்கிறாங்கல்ல, என்கவுண்டர் தான் தீர்வுனா அதுதான் செய்யணும். ஏன்னா இந்த பாலியல் புகார்களுக்கு அங்கங்கே நீங்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பயங்கரமாக எதிரொலிக்கும். இல்லைன்னா இந்த வார்னிங்கில் வெறும் வார்னிங் விட இந்த என்கவுண்டர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு என்கவுண்டர் ஊந்துன்னு வச்சிங்களேன், இது 100 போய் சேருங்க, 1000 போய் பதிவாகும், பயப்படுவானுங்க. ஓ என்கவுண்டர் போடுறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி குற்றங்கள் அப்புறம் எப்படி தடுக்க முடியும்? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.